இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் விட்டு குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க. இந்த மசாஜ்லேயே எந்தெந்த மசாஜ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு அப்போலேருந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வர்ம புள்ளிகளை எப்படி பயன்படுத்தணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்லி 2 டைம்ஸ் நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் நல்லா வலிமையாக இருக்கணும்னா ஆயில் அப்ளிகேஷனும் நம்ம பண்ணணும். போதுமான அளவுக்கு தூக்கம் முக்கியம். டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெய் 100 mlனா ஒரு 10 ml நம்மளுடைய வேப்ப எண்ணெயை கலந்துக்கலாம். இப்போ தப்பலம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அது யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு ஒரு 5-6 மாதங்கள்லேருந்து ஆயில் அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு டைமில் குளிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இதில் எப்படி நான் ஆயில் பாத் எடுக்கிறது அப்படின்னு ஜென்ரலாகவே நம்ம எண்ணெய் குளியல்னாவே வாரம் 2 முறை தான். ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ வந்து ஆயில் மசாஜ் வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாமா இல்லை ஸ்பாவில் போய் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? வீட்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு மெடிக்கல் சார்ந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ ஹேருக்கு வந்து ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு இப்போ ஒரு புது ஜென்ரேஷன் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே சித்த மருத்துவத்தில் ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது டாக்டர். உண்மையாகவே ஹேருக்கு ஆயில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? இப்படி ஆயில் வச்சா அது நம்ம உடலுக்கு நல்லதா, அது பாதுகாப்பானதா? ஆயில் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்தே இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் விட்டு குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க. அது மசாஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமார்கள்லாம் குளிப்பாட்டுவாங்க இல்லையா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. அப்போ தான் குழந்தை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நடக்கிறதுக்கு தவழ்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்போ அந்த காலத்துலேருந்தே நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பேரலிசிஸ் மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது. ஸோ பக்கவாதம் இருக்குது. அதை தாண்டி ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே தைல சிகிச்சைகள் ரொம்ப முக்கியம். இதில் தொக்கணும் அப்படின்னு சொல்கிறது மசாஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மசாஜ்லேயே எந்தெந்த மசாஜ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு அப்போலேருந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வர்ம புள்ளிகளை எப்படி பயன்படுத்தணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது தைலத்தோட பயன்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம உணவு சாப்பிடும் போதும் சரி, நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி நெய் விட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம வழக்கத்தில் இருக்குது. உடலில் ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கா, சுளுக்கு இருக்கா, உடனே ஒரு தைலம் அப்ளை பண்ணி நம்ம மசாஜ் பண்ணுறது, அதை நீவி விட்டுறதுலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு மசாஜ் டெக்னிக் தான். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த ஆயில், அதனோடு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மூலிகைகள், ஸோ மெடிக்கேட்டட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த தைலத்திற்கான மகிமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவே அப்படியே நம்ம தலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தலையில் நம்ம எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லதா? நிறைய பேர் டவுட்டும் நீங்கள் கேட்டது கரெக்டு தான். டாக்டர், எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாவே முகத்துலலாம் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்குது, ஆயில் அப்ளை பண்ணால் உடனே கோல்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வருஷக்கணக்காக எண்ணெய் வைக்காமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போது சமீபமாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நீங்கள் எண்ணெய் எப்படி வைக்கலன்னா வாரம் 2 முறை நம்ம வச்சுக்கலாம். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதனால் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அப்போ அந்த மெடிக்கேட்டட் ஆயில் எடுக்கும்போது ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வழியாக அந்த ஆயில் உள்ளே போகுது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் நல்லா வலிமையாக இருக்கணும்னா ஆயில் அப்ளிகேஷனும் நம்ம பண்ணணும். அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நல்ல போதுமான அளவுக்கு தூக்கம் முக்கியம். அதே மாதிரி தண்ணீர் சத்து. ஸோ பாடி எப்பவுமே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆயில் அப்ளிகேஷனும் முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான தைலம் இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நிறைய பேர் சிம்பிளாக கோகனட் ஆயில் மட்டுமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு சிலருக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். டாக்டர், இப்போ வந்து தலைக்கு ஒரே ஆயிலை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாமா இல்லை அப்பப்போ மாற்றிக்கலாமா? ஸோ ஒரே ஆயில் யூஸ் பண்ணணும்னு இல்லைம்மா. இப்போது நம்ம பார்த்துருப்போம், வில்லேஜில் திடீர்னு விளக்கெண்ணெய் வச்சுருப்பாங்க, சில நாள் வந்து வேப்பெண்ணெய் வைப்பாங்க,
சில நாள் வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிருவாங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய்கள் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெய் 100 mlனா ஒரு 10 ml நம்மளுடைய வேப்ப எண்ணெயை கலந்துக்கலாம். ஸோ வேப்பெண்ணெய் கலந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி தலையில் நிறைய வந்து குழந்தைகளுக்கு பார்த்துருப்போம், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்குலாம் பார்த்துருப்போம், எனக்கு பெயின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுமே இந்த வேப்ப எண்ணெய் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரி தைலங்கள் சித்தால இருக்குது. இப்போ டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கா, பொடுதலை தைலம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்கும், சில வந்து டேண்ட்ரஃபே இல்லைங்க ஆனால் எனக்கு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அருகன் தைலம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சொரியாசிஸ் இருக்குது இல்லைங்களா, சொரியாசிஸ்னால் தலையில் டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து வெட்பாலை தைலம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட் ஆயில்னு சொல்லலாம். ஸோ வெட்பாலை ஆயில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதே தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தைலங்களை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தைலத்தை தாண்டியும் இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. தப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பளம்னா சில வகையான மூலிகைகளை பசும் பாலில் அப்ளை பண்ணிவிட்டு தலையில் தட்டி விடுறது. ஸோ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டும் தலையில் தட்டி தட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி முறையும் இருக்குது. தப்பளத்தில் என்னென்ன மூலிகை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்? ஸோ இப்போ தப்பளம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அது யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தலைக்கு வந்து பார்த்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்காக திரிஃப்லா தப்பளம் யூஸ் பண்ணலாம். திரிஃப்லா அப்படின்னு சொல்கிறது இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3மே சேர்ந்தது தான். ஸோ கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு அதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ திரிஃப்லா பொடி அப்ளை பண்ணிவிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ தலையில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி விடுறது தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறதும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறும் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் தப்பள முறைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே சொரியாசிஸ்லாம் இருக்கிறவங்க வெட்பாலை தைலம் யூஸ் பண்ணி இந்த தப்பள முறையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு எந்தென்ன ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஒரு 5 monthsக்கு அப்புறம். ஸோ 5 monthsக்கு அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து மைல்டாக நம்ம டாக்டரை சஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஆயில் நம்ம கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பிறந்த குழந்தைக்கு ஒரு 5-6 மாதங்கள்லேருந்து ஆயில் அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தைல வகைகள் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நீங்கள் தைல வகைகளில் நிறைய மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா, அப்போ பேஸாக நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா இல்லை தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது இல்லை சம்மர் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில மூலிகைகள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இன்றைக்குமே நம்ம பாட்டிமார்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் எடுத்தால் 2 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு சேர்த்து கொஞ்சம் சீரகம் போடுவாங்க, காய்ச்சி அப்படியே லேசான சூடு இருக்கும்போதே தலையில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதற்காக செய்கிறோன்னா நமக்கு அந்த கபம் வராமல் இருக்கணும். ஒரு சிலருக்கு ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு கோல்டு வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீட்டாகவும் இருக்கே பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டாகவும் இருக்குது கோல்டாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தைலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி சில ஹெர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணியும் தைலமாக நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அருகம்புல் வீட்டில் பக்கத்துலேயே நமக்கு அருகம்புல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் அருகம்புல் சேர்த்து காய்ச்சி சீரகம் சேர்த்து காய்ச்சி அப்போது வந்து நம்ம இந்த நல்லெண்ணெயை தைலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், சம்மருக்கு சொல்லிட்டீங்க, இந்த மார்கழி மாத குளிருக்கு எந்த எண்ணெய் நல்லா இருக்கும், என்ன குளியல்? ஸோ இந்த மார்கழி மாத குளியலுக்கு இந்த கோல்டு டைமில் குளிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இதில் எப்படி நான் ஆயில் பாத் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்குமே பெஸ்ட்டு தைலம் இருக்குது. தும்பை தைலம் இருக்குது. எப்படி நசியதுக்கு தும்பை தைலம் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தும்பை குளியல் தைலமும் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். சுக்கு தைலம் ரொம்ப பெஸ்ட்டுங்க. தலைவலி இருக்குது, தலையில் நீரேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் தலைக்கும் குளிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுக்கு தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த குளிர்காலத்தில் நிறைய பேர் காது வலி வந்துடும், ஐயோ எனக்கு காது வலி வரையும் காதில் எப்பவுமே வந்து காட்டன் வச்சுட்டே இருப்பாங்க இல்லை ஏதாவது ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் தலைக்கு சுக்கு தைலம் அப்ளை பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் நம்ம குளிச்சுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி நொச்சி தைலம், அதிலும் கருநொச்சி தைலம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருநொச்சி தைலமும் நம்ம யூஸ் பண்ணலாம். கருநொச்சியோடு சேர்ந்து சில மூலிகைகளும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்ரஹாரம், ஆடாதோடை, ஸோ இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான். ஸோ கருநொச்சி தைலமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனா ரொம்ப ஹீட் ஆகாது, பட் நமக்கு அதிகமாக அந்த கோல்டு வராமல் அந்த கபம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தைலங்களை யூஸ் பண்ணலாம். மாதத்துல எடுத்துக்கலாமா இந்த ஆயில் மசாஜா, இல்லை வாரத்தில் 2 முறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்? வாரத்துக்கு 2 முறை.
ஸோ ஜென்ரலாகவே நம்ம எண்ணெய் குளியல்னாவே வாரம் 2 முறை தான். அட்லீஸ்ட் இப்போ நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரம் 1 முறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ வந்து ஆயில் மசாஜ் வந்து வீட்லயே செஞ்சுக்கலாமா இல்லை ஸ்பால போய் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? வீட்டிலே செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பாக்கு போகிறவங்க ஓகே பண்ணலாம். அதுக்கான பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் பாடி பெயின் குறையிறதுக்கும் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் வீட்லேயே நம்ம ரெகுலராக வீக்லி 2 டைம்ஸ் நல்லா தலையில், இப்போது மோஸ்ட்லி வந்து தலையில் அப்ளை பண்ணுறவங்க பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லது. அப்படி எனக்கு உடல் முழுவதும் அப்ளை பண்ண முடியலன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் தொப்புள் பகுதியில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம். ஓகே டாக்டர். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா இம்யூனிட்டியை கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக எங்களுக்காக நிறைய டிப்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.